எத்தனை வாட்டி வந்திருக்காரு விஜய்ங்க? விஜய் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு நாள் ஏதோ வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் கார்லயே போயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. மற்றபடி மக்களை சந்திச்சுதான் எந்த ஒரு தரவுகளும் இல்லை. மக்களை சந்திக்காம ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. மக்களை சந்திக்காம எப்படி ஜெயிக்க முடியும்? நீ ஓட்டு கேட்கறதுக்கே மக்களை சந்திக்கல அப்படின்னா நீ ஜெயிச்ச பிறகு எங்க போயிட்டு மக்கள் உன்னை சந்திப்பாங்க? அவங்களுடைய ரசிகர்களால அவரை போயிட்டு பார்க்க முடியல, அவங்க அப்பா அம்மாவால போயிட்டு பார்க்க முடியல, அவங்க மனைவியால பார்க்க முடியல, ஏன் அவங்களுடைய பிள்ளைகளாலேயே போயிட்டு அவரை வீட்டில் பார்க்க முடியல, எங்களை எப்படி பார்க்க விடுவாரு, எங்களால எப்படி பார்க்க முடியுன்ற ஒரு தாட் தான் எல்லாருடைய மனசுலயே இருக்கு. இப்ப இருக்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த இவி பஸ்ஸஸ் நிறைய விடுறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இவி பஸ்ஸஸ் கவர்மெண்ட் விட்டதை பார்த்தோன்னா மிகப்பெரிய பாராட்டுகள் தான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவி பஸ்லாம் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் பார்த்தோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதியானவங்க வருவாங்க, எலைட் பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. அவங்க சொகுசாக போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த இவி பஸ் இன்னைக்கு பாமர மக்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. அதுக்காகவே இந்த அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். 5 வருஷத்துலேயே இவ்வளவு விஷயங்கள் பண்றாரு, அடுத்த 5 வருஷம் வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம இதை கூர்ந்து கவனிச்சாதான் இதனுடைய இது தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் செஞ்ச சாதனைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 ஆண்டுகளில் பண்ணியிருக்கிறார். இந்த சமூக நல திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ காலங்கள் எடுத்துக்கிட்ட இந்த 5 ஆண்டுகள் அப்படி பண்ணியிருக்காரு. இந்த இவி பஸ்னும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால கட்டாயமாக இங்கே திமுக தான் வின் பண்ணோம்.